யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். கனெக்ட் ஹெல்த் வித் டேஸ்ட், இதுதாங்க விஎம் ஃபுட்ஸோட மோட்டிவ். ஸோ நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட் ட்ரெடிஷனல் ரைசஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் பார்க்க போறோம். கருங்குருவை அரிசி. கருங்குருவை அரிசியில இடியாப்பம் மிக்ஸ், இதுதாங்க கருங்குருவை அரிசி. இப்ப இதுல நம்ம இடியாப்பம் மிக்ஸ பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல வெந்நி கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாங்க. இதுதான் எங்களோட இடியாப்பம் மிக்ஸுங்க. இத ஒரு உலக்குன அளவு எடுத்திருக்கிறேன். இதை இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பவுல்ல ஆட் பண்ணி இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. ஏன்னா இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும், பிசைறதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க. ஸோ இப்ப இடியாப்ப மாவு பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை இடியாப்ப குழல்ல வச்சு இடியாப்ப புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இட்லி தட்டுல கொஞ்சம் லைட்டா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இடியாப்பம் நமக்கு கொஞ்சம் ஒட்டாம வருங்க. இடியாப்பம் புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க. இடியாப்பம் நொறுங்கவும் செய்யாது, சாஃப்டாவும் இருக்கும். ஸோ இப்ப இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கிடலாங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க, உடனே அவிஞ்சிடும். ஸோ இடியாப்பம் நல்லா அவிஞ்சிருச்சுங்க. இதை நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்கு தேங்காய் பூ நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாங்க. அப்படி இல்லைன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இடியாப்ப தாளிசம் பண்ணியும் சாப்பிடலாம். புளியோதரை மிக்ஸ், லெமன் மிக்ஸ், அந்த மாதிரி மிக்ஸ் ஆட் பண்ணியும் சாப்பிடலாம். ஒரு கடாயில கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுல நம்மளோட இடியாப்பத்தை அதுல ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேங்காய் பூ ஆட் பண்றது பிடிக்கும், அதனால தேங்காய் பூ ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இதுதான் கருங்குருவை அரிசி. அதுல இடியாப்பம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், தாளிசம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியா இருக்குங்க. தேங்க்யூ.